இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எதுவும் நம்ம நினைக்க வேண்டாம். ஆண்டவர் செய்ய போகிற பெரிய காரியங்களை மட்டும் யோசித்து பார்ப்போம். கர்த்தர் பெரிய செய்ய போகிறார். ஒவ்வொரு நிலமாக இருந்த நம்மளை விளை நிலமாக மாற்றின கர்த்தர். ஆமேன்னு சொல்லுவோம். இந்த மண்ணில் எதை போட்டாலும் விளையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தையிலே இருக்கிறது. சேர்ந்து பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை. உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை. அலைகள் அலைந்து போகின்ற வரையில், அலைகள் அலைந்து போகின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லா கரங்களை தட்டி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கனி மரமாய் இருந்த நம்மளை கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஆவிக்குரிய சகல கனிகளிலே நம்மளை நிரப்பி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நல்ல சந்தோஷமா சொல்லி கை தட்டி பாட போய் போறீங்க. கனிமரமாய் இருந்த என்ன கனிமரமாக மாற்றிய உண்மை. திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் எண்ணிசை முழங்கியே பாடிடுவேன். எல்லாரும் வாய்களை திறந்து நீங்க அந்த வார்த்தைகளை உச்சரிக்கணும். கேட்டீங்களா? வாய்களை திறந்து ஆமென். கனிமரமாக மாற்றிய உண்மை. கனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உண்மை. திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில், திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி. இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி. இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சித்தம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள் நம்ம எல்லாரும். ஆமென். எல்லா கரங்களை சொல்ல உங்க சித்தத்துக்காகவே நான் பிறந்திருக்கேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவருடைய சித்தம் செய்வதற்காகவே இந்த பூமியிலே நம்மளை விளைக்க வைத்திருக்கிறார், பிறக்க வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே. சொந்தமாய் என்னையே ஏற்றுக்கொள்வீரே. உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே. சொந்தமாய் என்னையே ஏற்றுக்கொள்வீரே. சோர்விலும் தாழ்விலும் சோதனை
யாவிலும் சோர்விலும் தாழ்விலும் சோதனை யாவிலும் தாங்கி நீர் தயவாய் பாடுவே நன்றி. தாங்கி நீர் தயவாய் பாடுவே நன்றி. தாங்கி நீர் தயவாய் பாடுவே நன்றி. கரங்களை தட்டி இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை கூட இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்னாம் சரணத்தை மட்டும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஒவ்வொரு நிலமாய் இருந்ததுல இதுல எதை போட்டாலும் விளையாது. நீ ஒதுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், கைவிடப்பட்டவன் சொல்லி 1000 குற்றங்களை நம்மள மேல சுமத்தி தள்ளப்பட்ட நிலைமையில இருந்து நம்மளை தேடி வந்து கர்த்தர் விளை நிலமாய் மாற்றிருக்கிறார். விலை கிரயம் கொடுத்து மீட்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நன்றி ராஜா. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா, யாரு கையும் மௌனமா இருக்க வேண்டாம். நல்லா உற்சாகம் தட்டி பாடுங்க. கர்த்தர் மகிமைப்படுவார். உவர் நிலமாக இருந்த என்னை விலை நிலமாக மாற்றியவும் மேசப்பா. உவர் நிலமாக இருந்த என்னை விலை நிலமாக மாற்றியவும் அலைகடல் அலைந்து போகின்ற வரையில், அலைகடல் அலைந்து போகின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவே நன்றி. நாவினால் புகழ்ந்து பாடுவே நன்றி. நாவினால் புகழ்ந்து பாடுவே நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சந்தோஷத்தோட ஆண்டவரை நிரம்பி ஆண்டவரே மகிழ்ச்சி ஆண்டவர் ஆராதிங்க. இயேசு ராஜாவுக்கே மகிமை. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. எத்தனை பேருக்கு சந்தோஷமா சொல்ல முடியும்? இன்னைக்கு நான் விலை நிலம் ஆமென் சொல்லுவோம். 30